லட்சுமிபதி வேலூர். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் இன்றைக்கு. என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு மாணிக்க தலைவர். ஏனென்று கேட்டால் இன உணர்வும் மொழி உணர்வும் தன்மான உணர்வும் நமக்கு குறைந்த போதெல்லாம் தட்டி எழுப்பிய ஒரு தன்மான சிங்கம். எளிமை என்றால் அண்ணாவுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், பிப்ரவரி 1ஆம் தேதி பிறந்தநாள் கண்ட ஓமந்தூரார் ஓபிஆர், இவர்களெல்லாம் எளிமையின் சின்னங்களாக என்றைக்கும் தமிழர்கள் மறக்க முடியாத தலைவர்களாக நம் மண்ணிலே என்றைக்கும் காலமின்றி நிற்கின்ற தலைவர்களாக விளங்கி வருவார்கள். இவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், மக்கள் நலனை நினைத்தவர்கள், தங்களை உருக்கி கொண்டு இந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என நினைத்த உன்னதமான சிந்தனையாளர்கள் இந்த மூவரும். அதிலே பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் இன்றைக்கு. சிறுவயதிலிருந்து அண்ணாவினுடைய தமிழ் பேச்சு, அவருடைய தமிழ் எழுத்து, ஆங்கில பேச்சு, ஆங்கில எழுத்து அனைத்திலும் அவரோடு படித்து பின்தொடர்ந்த சிலரில் மாணவர்களில் வேலூரிலே நானும் ஒருவன். அதற்கு அடிப்படை காரணம், நான் வேலூரின் வேடம் என்று போற்றப்பட்ட வேலூரின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாப்பா சாரதி அவர்கள் வாழ்ந்த அந்த பிள்ளையார் கோயில் தெரு கஸ்பாவை நான் மறக்க முடியாது. நான் அங்கிருந்து தான் வெங்கடேஸ்வரா ஸ்கூலுக்கு தினசரி படிக்க வருவேன். அப்போது பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் மாப்பா சாரதி அவர்களுடைய இல்லத்திற்கு அடிக்கடி வருவார்கள். 1966. அப்போது அண்ணாவோடு சிறுவனாக இருந்து நான் பக்கத்திலே அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டு அவர் சொல்வதை கீழே இருந்த நண்பர்கள் எழுதுவதையெல்லாம் பார்த்தவன் நான். அப்போது அவருடைய ஆங்கில எழுத்துக்கள் வந்து ஓம்லேண்ட் படித்து அவருடைய இங்கிலீஷ் அப்படி ஒரு எதுகை மோனை அடுக்கு தொடர், அப்படி ஒரு பிச்சு உதறுவார்னு சொல்கிறாங்க, அப்படி ஒரு இங்கிலீஷ் இருக்கும். இப்படிலாம் கூட இங்கிலீஷில் இருக்குமா? ஒக்காபுலரி ஒரு பக்கத்துக்கு ஒரு 10 வார்த்தை, அவருடைய வார்த்தை புதுசாக இருக்கும் இங்கிலீஷில். எப்படிதான் அந்த மனிதன் இவ்வளோ இங்கிலீஷ் கற்றுக்கினார் என்று ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு மகத்தான மேதையாக அண்ணா திகழ்ந்தார். அவருடைய நினைவு நாளிலே நினைத்து பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகள், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று வேலூரில் தான் சொன்னார், நம்ம வேலூரில் தான் சொன்னார். அறிஞர் அண்ணா அவர்கள் திறந்து வைத்த மகாத்மா காந்தி சிலை இன்றைக்கு கம்பீரமாக வேலூர் கோட்டையின் அந்த கோட்டைக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு கீழே அண்ணா என்று தான் இருக்கும். அண்ணா தான் அந்த சிலையை திறந்து வைத்தார். அப்போது பேசியது தான், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, இப்படை தூக்கின் எப்படை வெல்லும். அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நம்மால் மறக்க முடியாது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூன்றும் இப்போ இருக்கா என்று யோசிப்பது தான் அவர் நினைவு நாளில் நாம் செய்கிற மரியாதை. அவர் நமக்காக வாழ்ந்தாரே, மொழிக்காக வாழ்ந்தாரே, இந்த இனம் உயர வேண்டும் என துடித்தாரே, தவித்தாரே, காலமெல்லாம் உழைத்தாரே, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் எழுதி அவர் எழுதாததா, அவர் பேசாததா? இந்திய பாராளுமன்றத்திலே பண்டித நேரு இருக்கும்போது அவர் பேசிய பேச்சுக்கள் நினைத்து பார்த்தால் இப்போது கூட நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போது பார்லிமெண்ட் ஜாம்பவானல் என்று சொல்லப்படுகிற பிலுமோடி, ஐயா ராமமூர்த்தி, ஐயா வாஜ்பாய் போன்றவர்களெல்லாம், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்கள் எல்லாம் அண்ணாவின் பேச்சை எப்படி ரசித்து கேட்பார்களாம். பண்டித நேருவே ஒன்ஸ் மோர் கேட்டிருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் அண்ணா பேசட்டும் என்று சபாநாயகர் நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மாமேதை அறிஞர் அண்ணா இன்றைக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி 1969 மறைந்தார். 2 ஆண்டுகள் முதல்வராக இருந்த பெருமைக்குரியவர் 15/9/1909 பிறந்து 69 மறைந்தார். 60 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஆனால் எந்த நிலையிலும் அவரை நாம் மறக்கவே முடியாது தமிழர்கள். அது மறக்கின்றவர்கள் தமிழர்கள் என்று நாம் சொல்லுகிற போது சற்று நமக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அவர் தமிழர்கள் மறக்கக்கூடாத ஒரு மாமனிதர் அறிஞர் அண்ணா. இவர் முதலமைச்சர் ஆனபோது கூட அவர் காட்டிய எளிமை, அவர் வீழ்ந்த வீடு அதே கார், எதையுமே அவர் சொத்து சேர்த்ததாகவும், பெரிய அளவிலே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவிற்கு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் தலைவராகவே, அவரது மனைவி கேட்டபோது கூட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க கூட யோசித்திருக்கார். அவருக்கு நம்ம வேலூர் விஐடி வேந்தர் அடிக்கடி சொல்வது உண்டு, எப்போது அறிஞர் அண்ணா வீட்டுக்கு நாங்கள் சென்னைக்கு போகிற போது காஞ்சிபுரம் அந்த பாதையில் வீட்டு பக்கம் போனால் தெருவில் வீட்டிலேருந்து உள்ளே கூட்டும் போவார், பாயில் தான் உட்காருவோம், தரையில் தான் உட்காருவோம், நாங்கள் வாங்கி போகிறோம் அண்ணான்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டார், என்னுடைய காரில் ஒரு முறை அண்ணா வந்திருக்காரு என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அண்ணா அப்போ எவ்வளோ எளிமையாக இருந்திருக்கார் பாருங்கள். அவர் நினச்சிருந்தா எதையும் சாதிச்சிருக்கலாம், எப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எளிமையான இனிமையான மக்கள் நலனுக்காக வாழ்ந்த தலைவர், தமிழ் மொழிக்காக வாழ்ந்த தலைவர்,
தமிழை வாழ வைத்தவர், மாணவர்களால் இந்த ஆட்சியை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை கொடுத்தவர், மாணவன் நினைத்தால் முடித்து காட்டுவான் என்ற நம்பிக்கையை கொடுத்து மாணவர்கள் மூலம் ஒரு எழுச்சியை, புதிய புரட்சியை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திய அறிஞர் அண்ணாவுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மக்களின் எண்ணிக்கை 1.5 கோடி. கின்னஸ் ரெக்கார்ட் இன்றைக்கு வரைக்கும் முறியடிக்கப்படவில்லை என்று நாம் சொல்லுகின்றோம். அப்படி ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண சொன்ன மக்கள் தோன்றே மகேசன் தோன்றே என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கும் நம்மை ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண கற்றுக் கொடுத்த ஒரு வழிகாட்டிய ஒன்றே குலம் உறவனே தேவன் என்று சொல்லிக் கொடுத்தார் அறிஞர் அண்ணாவை இன்றைக்கு நாம் நினைத்து பார்ப்போம், நன்றியோடு நினைத்து பார்ப்போம், வணக்கம் சொல்வோம். அவர் சொன்ன ஒரே ஒரு பொன்மொழியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கோ டு தி பீப்புள் என்று அடிக்கடி சொல்வார். மக்களிடம் செல்லுங்கள், அவர்களில் ஒருவராக வாழ்ந்து பாருங்கள், அவர்கள் கனவுகளை கேளுங்கள், அவர்களுக்காக வாழ்ந்து காட்டுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தார். அவர் சொன்ன ஒரு பொன்மொழி, தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் எஜமானாக இல்லாமல், யாருக்கும் அடிமையாக இல்லாமல், யாரையும் சுரண்டாமல், யாராலும் சுரண்டப்படாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே என் குறிக்கோள் என்று சொன்னார். அவரது உள்ளத்திற்கு, உயர்ந்த மனதிற்கு இதைவிட என்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? அப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய விடிவெள்ளியாக, இந்த மண்ணின் மக்களுக்காக, மண்ணின் விடியலுக்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணித்து பேசி அவரைப் போல பேச்சிலே வல்லமை மிகுந்த பேச்சாளர் இல்லை, எழுத்தாளர் இல்லை, உரைநடை ஆசிரியர் இல்லை, நாடக ஆசிரியர் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழிலே மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களை இன்றைக்கு நாம் நெஞ்சார நினைவு கூர்வோம். வாழ்க அண்ணாவின் புகழ். நன்றி, வணக்கம்.